ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து செகண்ட் டே ட்ரிவாண்ட்ரமில் காலையில் எழுந்து குளிச்சு ரெடியாகி திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எங்கே போகிறோம்? நம்ம எங்கேம்மா போகிறோம்? திருச்செந்தூர் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். சார் திருச்செந்தூர் வந்து பிளான்லேயே இல்லை, அவர்கிட்ட தான் கேட்கணும். திருச்செந்தூர் வந்துட்டு பிளான்லேயே இல்லை, இங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லவே நாங்களும் திருச்செந்தூர் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 5 months அப்படி இருக்கும்போது போயிட்டு வந்தோம். சரி இப்போ மறுபடியும் இன்னொரு முறை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயிலுக்கு போகிறோம்? முருகா கோயிலுக்கு. அங்கே என்ன இருக்கும்? டாய்ஸ்லாம் இருக்கும். டாய்ஸ் தான் இருக்குமா? பீச் இருக்கதா? யாரோட சீட் இது? இது என்னோட சீட் தானே? நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க? பின்னாடி போங்க. வாயை தொடடா, ஃபஸ்ட்டு போய் பிஸ்கெட் சாப்பிட்டல. சாப்பிடல என்ன போடுவாங்க, ஏன் போட பண்ணுங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க.
முருகா கோயில் சூப்பரா இருக்கா? இந்த கோயில் பார்த்துட்டு அடுத்தது அந்த கோயில் போகிறோம். இந்த கோயில்லாம் அடிக்கடி வர முடியாது சாமி. இதெல்லாம் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தது. வந்திருக்கீங்களா அந்த கோயிலுக்கு? நடந்து போய்க்கலாம், விட்டுவாங்க. நீ விட வர வரல மா மயில அவங்க அப்பா வந்து தூக்குவாருன்னு பார்க்குறான்னு தெரியல. மயில அங்கடி தங்கம் போகலாம், வரமாட்டிங்களா? சமூகமணி எதிர்களாக இருக்கோமா, நிகழ்ச்சி நடக்குமா, குறைகளாம் தீருமா, குழப்பங்கள் மாறுமா, கலகங்கள் வெளியுமா, கஷ்டங்களாம் தீருமான்னு பார்த்து சண்முகமணி பேருக்கு தாசனம் சொல்லுமா மீனாட்சி. சண்முகமணி வயசு 36 வயசு ஐயா, 34 வயசு. சண்முகமணியா பேரு, அவங்களுடைய ஏறு எங்கே இருக்கணும் பேரு, சண்முகமணியுடைய பேரு சாஸ்திரத்தா பாரு. சண்முகமணி சண்முகமணி உங்களுக்கு திரி எடுத்த பணம், தென்னாட்டு தங்கம், திருச்செந்தூருக்கு சிங்கம், திருச்சி முருகனை உங்களுக்கு நேரம், உங்கள் கையும், உங்கள் கிரகம், உங்கள் ஜாதகம் அனைத்துமே நல்லா இருக்கு. இந்த வருகிற வருஷம் 2026 உங்களுக்கு பணமும் உங்களுக்கு பதவியும் உயரப்படும். சொந்தக்காரங்க சப்போர்ட்டில் உங்களுக்கு இல்லை, வெளியூரில் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. புதுசாக வீடுன்னு ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக கட்டுவீங்க. உங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையா, அவங்க வயசில் இருக்கும், நல்லா இருப்பாங்க. உங்களோட இவ்வளோ அதிகமாக தாண்டி படிக்க இருக்கிறது உங்களுக்கு வேலையும் உங்களுக்கு அதிகமான பார்ப்பாங்க. அவரால் எந்த மாதிரி சொல்ல உங்களுக்கு இல்லை, நிலைப்பு போலே வாழ்வீங்க. புதுசாக வீடு கட்டணும், இது ஒரு கார் உங்களுக்கு எதிர்பார்த்தாலும் இந்த 2026 3ஆம் மாதம் விற்பனையில் கிடைக்கும். உங்களுக்கு ஆயுள் வந்து 88, 89 வயசு இருக்கும். வெளியே உங்களுக்கு வைத்தம் சாவு கிடையாது, விஷம் குடித்தாம் சாவு கிடையாது. உங்களை பெற்றவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க பண்ண தானம் தரந்து புண்ணியம் தரகா பிடிக்கும். அதனால் அடுத்த ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஜோசியமே கேட்கக்கூடிய அவசியம் இருக்குதா? அந்த சண்முக ஐயாவுக்கு வந்த ஜோசியம், அந்த சண்முக முருகன் திருச்சி முருகன் வச்சுருக்காங்க இல்லையா, நல்லா இருக்கும். சந்தேகம் என்ன கேளுங்க. இல்லைங்களா 2026 பணமும் இந்த பணி உயரப்போகுது, செய்யக்கூடிய விஷயம் நல்லா இருக்குது. அதாவது சொந்தக்காரங்க சப்போர்ட் இல்லை, வெளியுறவு சப்போர்ட் அதிகமாக இருக்குது. நினைப்பு போல் வாழ்ந்துட்டு உங்களால் குறை இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு முருகன் கிடைச்சிருக்கிறாரு. இந்த பேசுகிற மாதிரி நல்லா இருக்கும். கொஞ்சம் இடம் விட்டு இடம் போக வேண்டிய கட்டமைக்கிறது வேலைக்காக சொல்லியிருக்காங்க. அது நிமிஷம் கொஞ்சம் பக்கம் தான் போடுவீங்க, கவலை வேணாம் சொல்லி உங்களுக்கு முருகன். உங்களுக்கு எந்த ஊருங்க ஐயா? நெய்வேலியா? பண்டு நெய்வேலிங்க, 500 நெய்வேலி நல்லா இருக்கும். குறையில ஒன்றும் கிடையாது சாமி. ஒரு சீக்கிரம் ஒன்று எடுக்க பார்க்க டக்குனு உங்களுக்கு கிளி எடுத்தது நல்லா இருக்குது. நீங்கள் எடுத்து ராமன் தேடிய சீலை, ராமன் தேடிய சீலை, கண்ணன் ராதா, ராதா கிருஷ்ணன் குடும்பமும் நல்லா இருக்கும். எந்த மாதிரி கொள்ளை இல்லை, குறை இல்லை, நல்லா இருக்கும். அவங்க யாரும் உங்களுக்கு உங்கள் அம்மாவா? குறை இல்லைங்கய்யா, நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்கள் பிள்ளைங்களாக தான் இருக்கு. எனக்கு மாதிரிங்களா? சௌந்தர்யா வயசுல மாதிரி அவங்களுக்கு 29. சௌந்தர்யாவாம் பேர், அவங்களுக்கு பேர், அவங்களுக்கு வயசு 29. சௌந்தர்யா இருக்குமா, தேனா இருக்குமா, இருக்குமா, வயசு இருக்குமா? சௌந்தர்யாவுக்கு வயசு 29 வயசு. சௌந்தர்யா இருக்குமா, தேனா இருக்குமா? ஏன் டைகர் பழக்கமாயிப்பட்டு அது கோவம் வந்துருச்சு. என்னையா திட்டினீங்க, நான் எடுக்க மாட்டேன் இவளுக்கு. சௌந்தர்யாவாம் பேரு, அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லதா பார்ப்பா. சௌந்தர்யா இருக்குமா, தைலா இருக்குமா, எதிர்களா இருக்குமா, நினைத்து நடக்குமா, குறையெல்லாம் தீருமா, குழப்பங்கள் மாறுமா, கலகங்கள் ஒழியுமா, கஷ்டங்களா மாறுமான்னு பார்த்து சௌந்தர்யாவுக்கு காசு சொல்லுமா, நல்லாட்சி விளமுத்தா தெரியக்கூடா. சௌந்தர்யாவுக்கு காசு சொல்லுமா, மீனாட்சி இடத்துல போனாங்க. சௌந்தர்யா இந்த பேர்,
அவங்களுடைய ஏழை அவங்களுக்கு யோகத்தப்பா நல்லதை சொல்லி உள்ளதத்தில் உண்மையப்பா சௌந்தர்யா அவங்க வேற பேர்ல தான் வரையிட்டு இருக்கலாமா சௌந்தர்யா தான் உங்களுக்கு யோசிக்க வந்து உண்மையை சொல்லலாமா ஏதாச்சும் மூடி மறைச்சி மறைமுகம் உண்மையாவே சொல்லுங்க. உள்ளதை சொல்லப்போனா உங்களுக்கு வந்து சாமியெல்லாம் குறையில்லை, உங்களுக்கு தலைவிகளாக ஒன்றும் கிடையாது, உங்களை பெற்றோர் ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு ஒன்றும் குறையில்லை, உங்களை பெட்டியை தங்கமானவங்க கொண்டு குறையில்லை, நீங்கள் பெற்ற பேர் கொண்டு குறையில்லை, நீங்கள் அழகான ஒரு சீதை, அந்த சீதை இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் வாழ்க்கையில முகத்தில் கொஞ்சம் ஒரு அசிங்கமான மூதையை வந்து குடியிருக்கு. இன்னொரு பெண்ணால சாபம் இருக்கிறவங்க பார்ப்போம். நாங்கள் இப்போ வந்து ஆக்சுவலாக லாஸ்ட்டாக இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக நான் போகும்போது வீடியோ எடுத்திருப்பேன், ரிட்டர்ன் வரும்போதே வீடியோவே எடுக்கலை. 4 மணிக்கு தான் வந்து நடை திறப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி சும்மா இருக்கிற நேரம் கிளி ஜோசியம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் இந்த பீச்லாம் போனோம் அப்படின்னா அங்கே சும்மா அது ஒரு டைம் பாஸ் தானே, ஏதாவது பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக போய் பார்க்க போனோம். என் வீட்டுக்காருக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே நல்லா தான் சொன்னாங்க. நான் போன உடனே அந்த கிளி ஜோசியக்காரர் வந்து இங்கே வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எனக்கு வந்து சீட் எடுத்து தர சொன்னாங்க. எனக்கு சீட் எடுக்கும்போது வந்து அந்த கிளி ரொம்ப ஒரு மாதிரி திணறி தான் சீட் எடுத்து கொடுத்துச்சு. மேபி அவங்க ஏதாவது சைன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல், அதை வச்சு அது ஒரு சீட் வந்து எடுத்து கொடுத்துச்சு. எடுத்து கொடுக்கும்போது அதில் இந்த பாம்பு ஃபோட்டோவும் அப்புறம் இன்னொன்று வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு லேடியோட ஃபோட்டோவும் வந்துருந்தது. ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அந்த மாதிரி வந்துருந்துச்சு. அது காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தோஷம் இருக்குது, நீங்கள் வந்து கணவர் இறந்த ஒரு பொண்ணோட தாலியை வந்து தாண்டி போயிட்டீங்க, அது வந்து உங்களுக்கு தோஷமாயிடுச்சு, நீ இது இருந்தால் ரொம்ப கெட்டது, இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும்னு அவங்க பற்றியே சொல்கிறாங்க. எனக்கு அவங்க சொல்ல கண்ணெல்லாம் கலங்குது. நானும் சரின்ட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். இதுக்கு வந்து இப்போவே நீங்கள் இங்கே போகும்போதே யாராவது இந்த பாம்பு பிடிக்கிறவங்க ஒரு தகடு வச்சுருப்பாங்க, அந்த தகடை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எதுவுமே மண்டைக்குள்ளே போகவே இல்லை. அவங்க சொன்னதே நினச்சிட்டே உட்காந்துருக்கேன். நான் அப்படியே கேட்டுட்டு அவங்க பற்றியே சொல்லிட்டு நீங்கள் வேணால் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கூட இன்னொரு தடவை கேட்டு பாருங்கம்மா, அதுலேயும் அப்படியே வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்ட்டையும் போகிறேன் பார்க்குறேன், அதுலேயும் அதே மாதிரி சீட்டு தான் வருது. அப்புறம் மறுபடியும் அவங்க எல்லா சீட்டையும் கலைச்சி போட்டுட்டு அதுலேருந்து ஒரு சீட் 3 சீட் எடுக்க சொன்னாங்க. 3 எடுத்து கொடுத்தா அம்மாக்கு ஒன்று எடுங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று எடுங்க, உங்களுக்கு ஒன்று எடுங்கன்னு. அம்மாவுக்கு எடுத்ததுலேயும் சாமி வருது, என் வீட்டுக்காருக்கு எடுத்ததும் சாமி வருது. அகைன் எனக்கு எடுத்ததில் மட்டும் அந்த பேடான ஒரு இது வருது. இல்லை இது தெரியாது, இதுலேயும் அப்படியே தான் வருது, கெட்டதாக தான்மா வருது, நீங்கள் இப்படி பண்ணி தாங்கம்மா ஆகணும் அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு காசு கொடுத்துட்டு வா கிளம்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புறாரு. நாங்கள் அப்போ தான் சாமி கும்பிட போகிறோம். டைம் வந்து 4 ஆயிடுச்சு, நடை திறந்துட்டாங்க. சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம். சாமி கும்பிட்ற மனசே இல்லை எனக்கு. என்னடா நான் ஃபஸ்ட் டைம் முத்தாரம்மன் கோவிலுக்கு போயிருக்கோம். அடிக்கடி திருச்செந்தூர் வருவோம். அப்போல்லாம் வந்து திருச்செந்தூர் கோவில்லேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது நாங்கள் பஸ்ஸில் தான் வருவோம், பஸ்ஸில் ட்ரெயினில் வருவோம். வரும்போதெல்லாம் போக முடியாது, பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, அதனாலே போகல. சரி இந்த தடவை தானே அங்கே ட்ரிவாண்ட்ரம்லேருந்தே வந்தோம், அதனால காரில் வந்தோம், போயிட்டு போகலான்ட்டு ஆசையாக போனோம் ஃபஸ்ட் டைம் போகிறோமே அப்படின்னு சொல்லி. பார்த்தா கடைசியில் எனக்கு சாமி நான் பார்த்தேனா வேண்டுனா நான் என்ன பண்ணுங்க அந்த கொஞ்ச நேரம் அப்படின்றதே எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. சரி எதுக்கு யூடியூப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலான்ட்டு பார்த்தேன்னா ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. அதே தோஷம் அதே பரிகாரம் ஒரு ஊரே இருக்குது. எனக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா நம்ம மட்டும் இல்லை, இதில் நிறைய பேர் இருக்காங்க, அப்போ வந்து இது உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் அழுதுட்டு இருக்கேன். அவங்க சொன்னதை கேட்டீங்க, அம்மாவும் அவரும் சமாதானப்படுத்துறாங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது சும்மா அப்படின்னு. அது எப்படி பாசிட்டிவாக சொல்லும்போது மட்டும் நம்ம நம்புறோம், சந்தோஷப்படுறோம், இல்லை நெகட்டிவாக சொல்லும்போது அதே உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். சரின்ட்டு அதான் யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய பேர் போட்டிருக்காங்க, கமெண்ட்டில் கழுவி ஊற்றிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ஓகே. இப்போ தான் கொஞ்சம் எனக்கு ரிலீஃபாக இருக்குது, ரொம்ப சமாதானமாக ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் பக்கம் நான் போகவே மாட்டேன்னே. இப்போ வந்து திருச்செந்தூர் வந்துட்டோம். நாங்கள் போய் முருகரை பார்த்துட்டு அந்த 2 பேர் இருக்காங்களா அந்த ஜோசியக்காரங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ நீ கொடுத்துரு கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்க போகிறேன். அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வேண்டுதலே. ஏன்னா ஒருத்தவங்க எவ்வளோ ஆசையாக ஒரு சாமி கும்பிட போகும்போது அவங்களோட பீஸ் ஆஃப் மைண்டே கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறது ரொம்ப தப்பு தானே. ஏதாவது சின்னதாக நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்க, அது நல்லது இது நல்லது அந்த மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்களால் பாசிட்டிவாக சொல்ல முடியலன்னா எதுவுமே சொல்லாதீங்க, கம்முன்னு இருந்துருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசி மற்றவங்களோட நிம்மதியை பாழாக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ திருச்செந்தூர் வந்துட்டோம். நீ கீழே போய் உட்காந்துருக்க டாடி. எவ்வளோங்க இந்த ஆலயம் ஹோட்டல்? 1600.
இருந்ததுன்னா நம்ம அழகாக நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் கூட போகலாம். இதே மாதிரி திருச்செந்தூர் வர்றவங்க ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோட்டல் ஆலயம் வந்துட்டு இந்த கோவில் வெப்சைட் தானேங்க, யாத்திரையா, ஓகே, அந்த வெப்சைட்லேயே வந்துட்டு ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த ரூம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப டர்ட்டியாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ உடனே கிளம்புறதால புக் பண்ண வேண்டாம். ஓகே, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க மேடம். ஹலோ நிறைமதி, மதிமா, தங்க பொண்ணு எங்க இருக்கு? எங்க இருக்கு? சிரிச்சுட்டு உட்காந்துருக்கியா இங்க? தங்க பொண்ணு, தங்க மயிலு, தங்க பொண்ணா, தாத்தா எங்க? தாத்தா தாத்தா தாத்தா. ரூமுக்கு வந்துட்டு 1600. நல்ல ஒரு டீசெண்டான ரூம் தான், நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் ஸ்டே பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் வந்திருந்தோம், மேல்மருவத்தூர்லேருந்து ட்ரெயினில் வந்திருந்தோம். காலையிலே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு சாமி பார்த்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக இந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவினிங் போயிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா திருநெல்வேலி போய் நெல்லையப்பர் பார்த்துட்டு அப்புறமா திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் ஏறி ஊருக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு நைட் ஃபுல்லாக ஜேர்னி அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ரூம் புக் பண்ணிவிட்டு இருக்கலாம். ப்ரைஸும் ஒன்றும் ரொம்ப அதிகமாகவும் தெரியல. அந்த ரூமுக்கு ரொம்பவே வர்த்தாக இருந்துச்சு இல்லையாம்மா? ரூம் போய் விசாரிச்சுட்டு இருந்தார், ரூம் இல்லையா. ஸோ இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ண மாட்டோம், கிளம்பிடுவோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நெல்லையப்பர் பார்க்கறதுக்கு கிளம்பிட வேண்டியதான். வழியில் ஒருத்தர் வேற பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு. தரிசனம் முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. போலாமாம்மா? சாமி கும்பிடு, சாமி கும்பிடுமா. தங்க போனோம், தங்க பொண்ணும் சாமி கும்பிட்றி பட்டு. யாருமே இன்னைக்கு சாப்பிடவே இல்லை. சாமி கும்பிடுது, சாமி கும்பிடுறா. சாமி கும்பிடுமா, சாமி கும்பிடுத்தாங்க. அவங்க அப்பாவை பார்த்துட்டாங்க. இங்கே கும்பலாக உட்காந்துருக்கேன், எல்லாருமே கிளி ஜோசியம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனிமே நாங்கள் அந்த பக்கம் போகவே மாட்டோம். வந்து எல்லாமே ஆடு பண்ணி தான் போகணும். வண்டி நோட்டு தானா யானையை எப்படி பெருசாக்கிட்டாங்க. அப்பங்க வா, யானையும் கணக்கு.
பேசாமல் நிற்கிது, அங்கே போகிறது பின்னாடி ஓடுது.